வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். இது செட்டாக அதிலே வர்றது. இதை எப்படி நம்ம ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி மாற்றணுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஓப்பன் அடிக்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது சைடு ஓப்பன் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பைப்பிங் வைக்க தெரியாதவங்களுக்கு, அதாவது ஆம்கோல் பைப்பிங் வைக்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸு ஓரளவுக்கு ஃபுல் ஃபினிஷிங் பார்க்கலாம். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஒயரை 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். மாதிரி போட்டுட்டு ரவுண்ட் நெக் போட்டுக்கோங்க. இது 5 இன்ச்சு இருக்குது, ஆனால் 1/2 இன்ச்சு கீழே நம்ம இறக்கி வி மாதிரி கட் பண்ண போகிறோம். ரவுண்டு போட்டுட்டு கீழே லைட்டாக மட்டும் கிராஸாக போட்டுக்கோங்க. இது ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ லைட்டாக கிராஸாக போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/2 இன்ச்சுக்கு போட்டிங்கன்னா போதும், ரொம்பவும் வேணாம். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ரவுண்டாக கட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணுங்க. அவ்வளோதான், லைட்டாக மட்டும் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் லைனிங் வச்சுருக்கேன், லைனிங்கில் போட்டு அடித்து திருப்பிடலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். இதுக்கு பைப்பிங் வைக்க போகிறது கிடையாது, நம்ம கிராஸ் பீஸ் அடித்து திருப்பி வைக்க போகிறோம். ஏன்னா எல்லா வீடியோலையுமே பைப்பிங் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு பைப்பிங் வைக்கல, நெக்குக்கு மட்டும். இப்போ ரெடிமேடில் நமக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி சொல்லித்தர போகிறேன். இது கரெக்டாக அந்த டிசைன் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தெரியவே தெரியாது. இது அப்படியே ரெடிமேடில் நமக்கு வந்த மாதிரி இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு சுற்றிலும் ஒரே அளவாக தையல் போடுங்க, கூட குறைய வேணாம். கரெக்டாக ஒரே அளவாக போட்டிங்கன்னா தான் இந்த நெக்கோட ஷேப் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். சுற்றிலும் தையல் போட்டுடலாம். போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சும்மா சாதாரணமாக ரவுண்ட் நெக்கு மட்டும் அடித்து விட்டால் நல்லா இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் நம்ம பண்ணணும்னா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வர்றதுக்கு இது முடிச்சதுக்கப்புறம் பாருங்களேன், நீங்களே சொல்லுவீங்க, ஆமாம் ரெடிமேடில் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே இந்த மாதிரி தான் வருது. அப்படி வர்றது நம்ம எப்படி நீட்டாக பண்ணி கொடுக்கணுன்றது இருக்கு இல்லையா? அதனால தான் சரி உங்களுக்கு இந்த மாதிரி வரதை நான் உங்களுக்கு தைச்சி காமிச்சிருக்கேன். இப்போ எட்ஜிலே தையல் போட்டுருங்க. அந்த கார்னரில் கரெக்டாக எடுத்து விட்டுறலாம். வரலைன்னா பெரிய ஊசி வச்சு நல்லா எடுத்து விட்ருங்க. எட்ஜிலே போட்டு வாங்க. இப்போ திருப்பி மறுபடியும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம். ஆனால் இது நீங்கள் கட் பண்ணுறது கரெக்டாக சென்டர் பார்த்து கட் பண்ணணும், சரியான அளவில் கட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தைக்கிறப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் கூட குறையாக போயிடுச்சுன்னா இந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் இது கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கோங்க. சென்ட்ரு பார்த்து தான் நம்ம தைக்கணும். 2 பக்கமும் சரியாக இருக்கா, மடித்து போட்டா அப்படின்றது கரெக்டாக கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம முடிச்சிடலாம். முடிச்சு எடுத்துகிட்டு நான் லைனிங்லாம் வச்சு எடுத்துகிட்டேன். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு சும்மா 2 பீஸ் போதும், ரொம்ப வேணாம். நீளமாக இருந்தால் 1 பீஸ் போதும். இப்போ அது 2ஆக மடித்து நம்ம நல்லா டைட்டாக தைச்சி விட்றலாம். ரொம்ப பட்டையாக வேணாம், ஒரு அளவுக்கு 1/4 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும். இப்போ ஓரத்தில் தைச்சிட்டு திருப்பிடலாம். கரெக்டாக 2 சேர்த்து வச்சு ஓரத்துலேயே தையல் போட்டுட்டு திருப்பிக்கோங்க.
நான் பெரிய ஊசி வச்சு திருப்புறேன். உங்களுக்கு வந்து எப்படி வசதியோ அந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பி நல்லா தேய்ச்சி விட்டேன். அந்த பக்கமும் இந்த ஓரமும் கட் பண்ணி விட்டு அடியில் அந்த தையல் பகுதி போகிற மாதிரி கட் பண்ணி விட்டேன். இப்போ வச்சு நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சு தைக்கலாம். இதில் 2 லைன் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். நான் ஒரே லைன் தான் கொடுத்துருக்கேன், நீட்டாக இருக்கணுன்றதுக்காக. உங்களுக்கு தேவைன்னா 2 லைன் கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து இது நெக்கோடு நல்லா அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து தைச்ச மாதிரியே தெரியாது. ரெடிமேடில் நம்ம வாங்கின ட்ரெஸ் மாதிரி தான் தெரியும். இங்கே கீழே மட்டும் கார்னரில் ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு திருப்பிக்கோங்க. மேலே கூட தேவையில்லை. மேலே அப்படியே வளைச்சி விட்டிங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளிட்ஸு வரும். அதை வச்சு விட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்துடும். நம்ம பாக்கலத்து இதுக்கெலாம் வைப்போம் இல்லையா, குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸு, அது மாதிரி இந்த கார்னரில் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பிக்கலாம். இந்த கிளாத்து வந்து எக்ஸ்ட்ரா தெரியக்கூடாது. கரெக்டான அளவில் நம்ம தைக்கணும். ஏன்னா வந்து தெரிஞ்சிச்சுன்னா வந்து தனியாக தள்ளி வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால கரெக்டாக அந்த கார்னருக்கும் இதுக்கும் சமமாக வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ திருப்பி இந்த பக்கம் ரவுண்டாக கொண்டு போயிடலாம். கரெக்டாக அந்த ஓரத்துலேயே பார்த்து தையல் போட்டுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ இந்த ஓரத்தில் தையல் போட்டுடலாம். அந்த ஃப்ளிட்ஸ் எல்லாம் மடிச்சு விட்ருங்க. ஃப்ளிட்ஸு வந்து குட்டியாக வரும், அதை மடிச்சு விட்றலாம். மடிச்சு விட்டு தைச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். லைட்டாக அப்படியே மடிச்சு விடுங்க. அதாவது அதுக்கு ஃப்ளிட்ஸு நம்ம வைக்கல, அந்த கார்னர்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி திருப்பியிருக்கோம்ல, அப்போ அதில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா, அதைத்தான் நான் மடிச்சு விட சொல்லியிருக்கேன். நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா இங்கேயுமா ஃப்ளிட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. அது ஃப்ளிட்ஸு கிடையாது. கார்னர்கிட்ட நிப்பாட்டி நம்ம திருப்பினனால அந்த இடத்துல குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸு விழுகுது, அவ்வளோதான். இப்போ அப்படியே ஃபுல்லாக திருப்பி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்போ நான் வந்து கைக்கு பார்டர் வைக்கிறேன். ஒரு பைப்பிங் அளவு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது கீழே வந்து கொஞ்சம் பைப்பிங் மாதிரி தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் மேலே ஏற்றி அது ஒரு டிசைனுக்காக நம்ம பண்ணுறது. இல்லை ஒட்டி வேணாலும் தைச்சிக்கோங்க. ஒட்டி தைக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிடலாம். இப்போ அப்படியே இது கிராஸ் பீஸு அப்படியே மடித்து விட்டிங்கன்னா அழகாக மடித்து கொடுக்கும் உங்களுக்கு. கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் கரெக்டான அளவில் கட் பண்ணிங்கன்னா, கரெக்டான அளவில் மடித்து கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஷோல்டரெல்லாம் ஜாயின் பண்ணி அமுக்கு தையல் போட்டுடலாம். ஆம்கோலுக்கு பைப்பிங் வச்சிடலாம். இது ஏன்னா வந்து ஒரு வீடியோவில் என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் ஆம்கோலுக்கு சேர்த்து பைப்பிங் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஷோல்டர் தைச்சிட்டா நம்ம ரெடிமேட்லாம் வர மாதிரி அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ நீ ஆம்கோலுக்கு பைப்பிங் உருட்டி அடிச்சிடலாம். கழுத்துக்கு மாதிரியே தான், இதில் ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து கழுத்துக்கு எப்படி பைப்பிங் வைக்கிறோமோ நார்மல் கழுத்துக்கு, அதே மாதிரி தான் ஆம்கோலுக்கும். ஆனால் ஆம்கோலுக்கு கொஞ்சம் நம்ம வந்து அப்படியே தைச்சி விட்றதுக்கு வந்து 1/4 இன்ச்சாக தான் ஷோல்டர் அதிகப்படுத்துவோம். இதுக்கு வந்து அப்படி தேவை கிடையாது. நார்மலாக எப்பயும் எக்ஸ்ட்ரா வைக்காமல் வச்சிங்கனாவே போதும். பொறுமையாக லாஸ்ட் வரைக்கும் உருட்டி எடுத்துகிட்டு வந்தேன். இழுக்கக்கூடாது, அதாவது வந்து ஆம்கோலை இழுத்துறாதீங்க. பொறுமையாக அழகாக உருட்டி வச்சுட்டு வாங்க. ஒரு பூ மாதிரி. ஆம்கோல் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குன்றதுனால நமக்கு அகலப்படுத்திடும். அதனால் வந்து ஆம்கோலை வந்து இழுக்கக்கூடாது. இழுக்காமல் பொறுமையாக உருட்டி வச்சுட்டு வரணும்.
இப்போ இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இந்த கை ரெண்டையும் கரெக்டாக ரெண்டையும் மடிச்சுட்டு தைக்கிற அளவுக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு அதிலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு உயரம் வேணும்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பைப்பிங்கை அது மேலே வச்சு பாருங்கள். நான் வச்சு பார்க்குற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அப்படியே தைச்சிடலாம். சப்போஸ் எக்ஸ்ட்ரா வருது, கை எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இல்லை ஆம்கோல் பகுதி அதிகமாக இருக்குது அப்படின்னா கையை கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருங்க. அந்த தையல் மேலேயே அந்த பைப்பிங்கை வச்சு அப்படியே தைச்சிட்டு வர வேண்டியதான். இப்போ முடிச்சாச்சு. இன்னொரு தையல் போட்டுடலாம். அம்முக்கு தையல் போட்டுடலாம். ஆம்கோல் பைப்பிங் வைக்கிறனால என்னென்னா உங்களுக்கு கை சுருக்கமே இருக்காது, நீட்டாக இருக்கும். வேணால் கூட தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுற்றிலும் இன்னொரு அமுக்கு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு சைடு இப்போ கொஞ்சம் ஓரத்துலேருந்து தைங்க. அதாவது நம்ம 3 தையல் போட போகிறோம். அப்போ அடுத்தடுத்து வரணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓரத்தில் தைச்சிருங்க. அதுக்கு அடுத்தடுத்து நம்ம 2 தையல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கலாம். எப்படி நீங்கள் ஓப்பனுக்கு கட் பண்ணி வச்சுருப்பீங்க அது வரைக்கும் கொண்டு போயிடலாம். அதாவது இந்த இடத்துல அகலம் சின்னதாக போனாலும் நீங்கள் மடித்து தைக்கிறதுக்கு எப்படியும் 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட தான் விட்ருப்பீங்க. 2 மடக்கு மடக்கிறனால அந்த அளவுக்கு கொண்டுட்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு ரிட்டன் வரையில் நம்ம கொஞ்சம் தள்ளி வரப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும். கரெக்டாக நம்ம கட் பண்ணது இருக்கு இல்லையா, அது வரைக்கும் போயிடட்டும். திருப்பி வர 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 கொஞ்சம் அகலப்படுத்திட்டு வாங்க. தையலை கொஞ்சம் காப்பு விட்டுட்டு வாங்க. விட்டுட்டு கீழே கையிலையும் கொஞ்சம் கேப் விட்டு நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்டுடலாம். இப்போ அதே மாதிரி அடுத்த தையலும் போட்டுடலாம். அடுத்த தையல் போடுறப்ப உங்களுக்கு அளவு ட்ரெஸ்ஸோட கையை வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் லூஸ் விட்டு கூட தைங்க. ஏன்னா காட்டன்றதுனால கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு, ஏன்னா 2 தடவை தண்ணியில் போட்டால் சுருங்கி போயிடும். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் தையல் போட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போயிடணும். ஆனால் அங்கே கீழே ஒரு கேப்பு வரக்கூடாது. உங்களுக்கு ஒரே தையலில் தான் போய் முடியணும். ஏன்னா 2 கொஞ்சம் கேப்பாக விட்டுட்டிங்கன்னா அது மடித்து தைக்க வராது. ஒரே தையலில் தான் போய் முடியணும். இப்போ கீழேருந்து மடித்து தைச்சிட்டு வரலாம். அங்கே தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா எப்படி மடித்து தைக்க உங்களுக்கு வராது. அதனால் 3ம் ஒரே தையல் ஒரே இடத்துல தான் முடியணும். கரெக்டாக கொஞ்சம் கூட தள்ளி கிள்ளி போயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த பட்டி நம்ம மடித்து, அதாவது ஓப்பன் பகுதி மடித்து தைக்கும்போது உங்களுக்கு அந்த இடம் சுருக்க விழுகும். அப்போ கரெக்டாக மடிப்பு வராது, உங்களுக்கு நீட்டாக வராது. கொஞ்சம் இந்த இடத்துல அகலமாக தான் வரும். நீங்கள் கீழே சின்னதாக மடிச்சிங்கனாலும் மேலே போக போக கொஞ்சம் அகலமாக வரும். அதை நல்லா கொஞ்சம் உள்ளே நல்லா தள்ளி விட்டு ஒரே அளவாக தைச்சிடலாம். இப்போ அந்த கரெக்டாக அந்த அளவுக்கு போனதும் திருப்பிக்கலாம். பாருங்கள், அந்த அளவுக்கு போனதும் திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பிடலாம். ஏன்னா என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, எனக்கு இந்த சைடு ஓப்பன் மட்டும் வரவே மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னு. இப்போ நான் அந்த உள்ளே கொஞ்சம் தள்ளி மடிக்கிறல, அந்த மாதிரி உள்ளே தள்ளி மடிச்சுட்டு கீழே போக ஒரே அளவாக கொண்டுட்டு வந்தேன். இந்த இடத்துல நல்லா டைட்டாக நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்டிங்கன்னா இந்த இடம் சீக்கிரம் பிரியாது. இல்லை சில பேர்த்துக்கு இந்த இடம் தான் வேகமாக பிரியும். அது நல்லா நீங்கள் டைட்டாக தைச்சி விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். தையல் நிறைய போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ நாளானாலும் பிரியாது. இப்போ அதே மாதிரி கீழே ஒரே மாதிரி மடித்து தைச்சிட்டு போயிடலாம், சுருக்கமே இல்லாமல்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அந்த இடம் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா எல்லா தையலையும் ஒன்று சேர்த்துறணும், தள்ளி தள்ளி வரக்கூடாது. சில பேர் தள்ளி தள்ளி அடிப்பாங்க போல், அதனால தான் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. தள்ளி தள்ளி தைக்காதீங்க, ஒரே இடத்துல தான் வந்து முடியணும். இப்படி அங்கனாங்கன்னா கட் பண்ணி விட்ருங்க உள்ள சைடில். அது எதுக்காகனா வந்து நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு நல்லா அந்த இடம் லூஸ் கொடுக்கும், சுருக்கமாக இருக்காது, சரியாக வரும். இந்த ஆம்கோல்கிட்டையெல்லாம் வந்து ஏன்னா வந்து நம்ம துணி வந்து அதிகமாக விட்ருக்கோம் இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு அந்த இடம் வந்து சுருக்கமாக இருக்காது, கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். மேல் பக்கம் திருப்பி வச்சு இன்னொரு தையல் போட்டுருங்க. இந்த இடத்துல மட்டும்தான் நல்லா தூக்கி விட்டு நீங்கள் தைக்கணும். எவ்வளோ தையல் போட்டாலும் பிரச்சனையே இல்லை, ஆனால் அந்த இடத்துல நல்லா தைச்சி விட்ருங்க. இப்போ கீழே வரைக்கும் வந்துடலாம். இப்போ கீழே பார்டர் வச்சிட்டேன் நான். இப்போ மேலே பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. அப்படியே பார்க்கும்போதே அவன் அப்படியே ரெடிமேடில் வாங்கின மாதிரியே தான் இருக்குது. எந்த ஒரு இது வந்து தனியாக நம்ம வாங்கி மெட்டீரியல் வாங்கி தைச்ச மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் சரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வீடியோ போட்டிருக்கேன். கீழே ஒரு பார்டர் போட்டிருக்கேன், அதே மாதிரி நீங்களும் ஒரு பார்டர் வச்சுருங்க. இது மாதிரி நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதான் அதோட ஃபாண்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.